திமுகவுக்கு தமிழ்நாட்டில் இதை பற்றி ஒரு விழிப்பை தோற்றுவித்ததில் பெரும் பங்கு உண்டு. இந்தியாவின் காமன் லாங்குவேஜா இதை மாத்தணும்னு சொல்றது யாருன்னா பாஜக. நம்ம இங்கிலீஷை சொல்லலைன்னா அவன் தாய்மொழி ஆட்சி மொழி ஆகணும்னு கேட்டுருவான். அப்ப தமிழ் வந்துடும், மலையாளம் வந்துடும், அந்தந்த எல்லா தேசிய மொழிகளும் வந்துடும். அப்ப என்ன ஆகுது? அப்ப எப்படி இந்தி நிற்கும்? இந்தி திணிக்கப்படுகிறதா, எங்க திணிக்கப்படுகிறதுன்னு கேட்கிற அளவுக்கு போனார். தந்தை பெரியார் அவருடைய வாழ்க்கையில் செய்த, அவருடைய அரசியல் வாழ்க்கையில் செய்த ஒரு சில பெரிய தவறுகளில் இது முக்கியமான தவறு என்று நான் கருதுறேன். பிப்ரவரி மாதம் என்ன நடந்தது கொங்கு நாட்டில், குறிப்பாக பொள்ளாச்சியில் இராணுவம் பக்கத்து மாநிலங்களிலிருந்தெல்லாம் இறக்கப்பட்டது அப்படின்லாம் படித்தேன். என்ன நடந்ததுங்க? அதில் ஒரு 4 வயதான பெண் குழந்தை இறந்து போகுது. அப்போ அதை ஒரு 4 வயது குழந்தையும் துப்பாக்கியால் சுடுறாங்க. துப்பாக்கியால் சுட்டு தான் இறந்து போகுது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக நூற்றுக்கணக்கானவங்க போராடி உயிர் நீத்தாங்க அப்படின்னா அது தமிழ்நாட்டில் நடந்த தமிழக மொழிப்போர் தான். அந்த மொழிப்போரை மையமாக வச்சு தான் இயக்குனர் சுதா கொங்கரா பராசக்திங்கிற படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்தியின் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்தை வச்சு அந்த படத்தை டைரக்ட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. சரி, பொள்ளாச்சியில் என்ன நடந்தது, மொழிப்போரப்ப தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாகு அவர்கிட்ட டீட்டெயிலாக கேட்போம். வாங்க சார். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் மொழிப்போர் தொடங்குறதுக்கான அவசியம் என்ன ஏற்பட்டுச்சு அந்த காலகட்டத்தில்? 65ஆம் ஆண்டில் நடைபெற்றது முதல் மொழிப்போர் அல்ல. அதுக்கு முன்னாலேயே 38ஆம் ஆண்டில் பிரித்தானியர் ஆட்சி காலத்திலேயே சென்னை மாகாணத்தினுடைய தலைமை அமைச்சராக ராஜாஜி பொறுப்பேற்ற போது காங்கிரசினுடைய சில கொள்கைகளை அவர் சென்னை மாகாண அளவில் செயல்படுத்த முற்பட்டார். உதாரணமாக மதுவிலக்கு, அதே போல் இந்த இந்தி கட்டாயம் படிக்க வேண்டும் என்ற திட்டத்தை அவர் கொண்டு வந்தார். அதை எதிர்த்து தமிழ் அறிஞர்கள் முதல்ல குரல் கொடுத்தார்கள். பிறகு 48க்கும் 52க்கும் இடையில் இதே போன்ற மொழி போராட்டம் வெடிச்சது. அந்த முதல் இது அளவுக்கு அது பெரிதாக மாறலை. 15 ஆண்டு கழித்து 65 ஜனவரி 26 அதுக்கிடையில் இந்தியை நீங்கள் தயார்படுத்தணும். அதுக்கு பல்வேறு வழிகளை அதில் சொல்லியிருக்கிறாங்க. ஆட்சி மொழி குழு அமைக்கிறது, சமஸ்கிருத மொழி உட்பட இந்தியாவினுடைய மற்ற மொழிகளை பயன்படுத்துவது. என்ன உண்மைனா, இந்தி உடனடியாக ஆட்சி மொழியாக அமர்வதற்கு தகுதியற்றது என்றுதான் அரசமைப்பு பேரவை நம்புது. அரசமைப்பை இயற்றிய அரசமைப்பினுடைய நிறுவனர்கள் நம்புறாங்க. இல்லைன்னா தான் அப்பயே நீங்க இந்தி ஆட்சி மொழியை அறிவிக்கலாமே. அம்பேத்கர் எல்லாரும் ஃபீல் பண்ணது அதுதான். எல்லாருமே என்னன்னா, இது இந்தி இப்ப தயாரா இல்லை, எனவே இந்தியை அந்நியப்படுத்துவதற்கு ஒரு கால அவகாசம் வேணும். அதுதான் அந்த 15 ஆண்டுக்கு இடையில என்னென்ன செய்யணும்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த 65 ஜனவரி 26 நெருங்க தமிழ்நாட்டில் ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டது. 64 ஜனவரி 24 கீழப்பழுவூர் சின்னச்சாமி திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்தில் வைத்து பக்தவச்சலத்தை மறித்து கேள்வி கேட்குறாரு. அப்புறம் அவர் அதை கண்டித்து தான் தீக்குளிக்கிறார். முதல் தீக்குளிப்பு அதுதான் மொழி போராட்டத்தில். 65 ஜனவரி 26 குடியரசு நாள் வர்ற நாளை கருப்பு நாள், துக்க நாள் என்று அண்ணா அறிவித்து கருப்பு கொடி ஏற்ற சொல்கிறார். அவங்கவுங்க வீடுகளில் தான் ஏற்றுறாங்க. எஸ் ராஜேந்திரன் வீட்டில் கொடி ஏற்றுறாரு. அதை எதிர்த்து சூக்கா படை என்று சுதந்திரம் காக்கும் படை, அந்த சுப்புராமன் ஒருத்தருடைய தலைமையில் கல்வீசி தாக்கி இந்த நாடு பூராவும் அந்த கலவரங்கள் நடக்குது. ஆனால் 26 வருவதற்கு ஒரு நாள் முன்னதாகவே ஜனவரி 25 மாணவர்களுடைய மொழி போராட்டம் தொடங்கிடுச்சு. அதில் தான் முதல் துப்பாக்கி சூடு சிதம்பரத்தில் ராசேந்திரன் சுட்டுக் கொல்லப்பட்டார். மதுரையில் காளிமுத்து, காமராசன் ஆகிய மாணவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய 17வது பகுதியை தீயிட்டு எரித்தார்கள். அப்படி இங்கே தீக்குளிப்பு அடுத்தடுத்து நடந்துச்சு. அந்த மாதிரி ஒரு 5-6 பேர் அடுத்தடுத்து தீக்குளித்தது, நஞ்சுண்டு மாண்டது, இந்த போராட்டங்கள் பூரா நடந்துச்சு. அங்கங்கே தாக்குதல்கள், துப்பாக்கி சூடுகள். இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெரிய எதிர்ப்பு வந்ததா, இல்லை மற்ற மாநிலங்களும் இருந்ததா? மேற்கு வங்காளத்தில் இதே மாதிரி எதிர்ப்பு ஓரளவுக்கு வந்துச்சு. எப்படின்னு சொன்னால், இந்த 5 ஆண்டுக்கு ஒரு முறை குழு அமைத்து இந்தியை தயாராகிடுச்சான்னு பரிசீலிக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு குழுவில் பரிசீலிக்கும் போது தமிழ்நாடு சார்பிலும் மேற்கு வங்கம் சார்பிலும் அந்த குழுவில் இடம்பெற்றவர்கள்
அப்படி இந்திய ஆட்சி மொழி ஆக்க முடியாது என்று எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இந்த எதிர்ப்புகளெல்லாம் தெரிவித்து வந்த காரணத்தினால்தான் ஏற்கனவே அரசமைப்பு சட்டத்திலேயே அந்த 343 ஒரு துணை பிரிவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ஆங்கிலம் தொடர்ந்து நீடிக்கும், துணை ஆட்சி மொழியாக நீடிக்கும். இந்திய ஆட்சி மொழியானதற்கு பிறகும் அது முழுமையாக இந்தி பொறுப்பேற்கிற வரைக்கும் நீடிக்கும்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நாடாளுமன்றத்தில் ஈவேக்கு சம்பத் இந்த கேள்வி எழுப்பினார். அவருக்கு ஒரு கடிதம் எழுதினார் நேரு. இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை இந்தியோடு ஆங்கிலமும் துணை ஆட்சி மொழியாக நீடிக்கும் என்ற உறுதிமொழியெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் மேற்கு வங்கம் இந்த எதிர்ப்பில் முன்னுக்கு நின்றது. தமிழ்நாடு போராடுகிற நேரத்திலும் மேற்கு வங்கம் ஓரளவுக்கு போராடியது. பக்கத்தில் பெங்களூரில் போராட்டம் நடந்துச்சு, கேரளாவில் நடந்துச்சு, மும்பையில் நடந்துச்சு, தமிழர்கள் அங்கங்கு பரவி இருக்கிற இடங்களில் பூரா நடந்துச்சு. ஆனால் தமிழ்நாடு தான் மிக பெருமளவில் முழுமையாக நடைபெற்ற போராட்டம் வந்து தமிழ்நாட்டில் தான். ஒரு இளைஞர்கள் தன்னெழுச்சியாக நடத்தின ஒரு போராட்டம்னு பார்க்கலாமா, இல்லை அதுக்கு பின்னாடி திமுக இருந்தது, அண்ணா இருந்தாருன்னு அதை பார்க்கலாமா? தொடக்கத்திலிருந்து இதை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஊட்டிக்கொண்டே வந்தார். அண்ணாவினுடைய உரைகளும் திமுக கழகத்தினுடைய போராட்டங்களும் தான். ஒவ்வொன்றுக்கும் மாநாடு போடுவாங்க, ஆட்சி மொழி தொடர்பான மாநாடு. இந்திய அரசு ஒரு முடிவு எடுத்தால் உடனே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இப்போ நாடாளுமன்றத்திலேயே இந்தி திணிப்பு வலியுறுத்தக்கூடியவங்க வாஜ்பாய் போன்றவர்கள், கோவிந்தாஸ் போன்றவர்கள் இப்பெல்லாம் வந்து எதிர்த்து பேசுவது திமுக சார்பில் தான். திமுகவுக்கு தமிழ்நாட்டில் இதை பற்றி ஒரு விழிப்பை தோற்றுவித்ததில் பெரும் பங்கு உண்டு. இந்த போராட்ட தலைவர்கள் இப்போ அண்மையில் மறைந்த நம்ம எல் கணேசன் போன்றவர்கள், வைகோ போன்றவர்கள், ஜெயபிரகாசம் போன்றவர்கள், பேராசிரியர் மருதமுத்துவை போன்றவர்கள், இவங்கெல்லாம் மாநில கல்லூரி மாணவர்களாக இருந்து போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தினாங்க. ஆனால் இந்த குழுவில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, திமுக அல்லாத மாணவர்களும் இருக்கிறாங்க, நாவலவன் இருக்கிறாரு, காங்கிரஸை சேர்ந்த மாணவர்களும் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் தான். ஆனால் மாணவர்கள்ங்கிற ஒரு பொது உணர்வில் எல்லாரும் கலந்துட்டாங்க. இந்த அனைத்து கல்லூரி போராட்ட குழுவில எல்லாம் திமுக மாணவர்கள் தான் முதன்மையாக இருக்கிறாங்க. SD சோமசுந்தரம் இவங்களும் அதில் சேர்ந்து பங்கேற்றார்கள். ஜனவரி 25 தொடங்குனுச்சு, 26 போணுச்சு. பிப்ரவரியில் இது ரொம்ப தீவிரமடைஞ்சு ஒரு போராட்டம் உச்சகட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் அண்ணாவும் ராஜாஜியும் அறிக்கை விட்டாங்க, போராட்டத்தை நிறுத்தி விட்டு வகுப்புகளுக்கு திரும்புங்கள், எங்களிடம் இந்த பிரச்சனையை விட்டு விடுங்கள்னு சொன்னாங்க. அதை ஏற்றுக்கொண்டு சில திமுக மாணவர் தலைவர்கள் விலகின போதும் மற்றவர்கள் அதை ஒத்துக்கொள்ளலை. போராட்டம் தொடர்ந்து நடந்துச்சு. குறிப்பாக கொங்கு நாட்டில் கோவையில் மற்ற பகுதிகளில் மாணவர்கள் கூடி போராட்டம் தொடரும் என்று முடிவெடுத்து மீண்டும் போராட்டம் தீவிரமடைஞ்சிச்சு. அதனால் திமுக கழகத்தினுடைய பங்கு என்பது இந்த போராட்டத்துக்கான உணர்வை ஊட்டியது, தமிழ்நாட்டை அணியப்படுத்தியது, மாணவர்களுக்கு விழிப்பூட்டியது, இதெல்லாம் உண்டு. ஆனால் போராட்டத்தை நடத்தியவர்கள் திமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு நின்ற மொழி உணர்வு படைத்த மாணவர்கள் கூடுதான், மாணவர்கள் தான் சொல்லணும். ஓகே, 1937-38 காலகட்டத்தில் பெரியார் இந்திய எதிர்ப்புக்கு ஆதரவாக தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்காரு, பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் 65 வந்து இது வந்து திமுகவுக்கு எதிராக திமுக தான் தூண்டி விடுங்கிற மாதிரி கருத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க. அது திமுக மேலே அண்ணா மேலே இருக்கிற வருத்தத்தினால அப்படி சொன்னாரா, இல்லை உண்மையாலுமே திமுக பயன்படுத்துதுன்னு நினச்சி அப்படி சொன்னாரா? பெரியார் பொறுத்த வரைக்கும் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி 38 மொழி போராட்டத்தில், அந்த போராட்டத்தின் போது தான் தமிழர் தலைவர் என்ற பெயரே அவருக்கு வந்துச்சு. அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து காமராஜரை அவர் பச்சை தமிழர் காமராஜர்னு ஆதரிக்கிறார். அப்போ பெரியார் வந்து முழுக்க என்ன பண்ணார்னா, அவருடைய எல்லா நம்பிக்கையும் காமராஜர் மேலே வச்சார். ஏன்னா காமராஜர் ஆட்சிக்கு எது இடையூறாக இருந்தாலும் அவர் எதிர்ப்பார். ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், இவர்கள் தன்னை விட்டு விலகி போனவர்கள் என்ற கோபம் அவருக்கு கடுமையாக இருந்துச்சு. அவங்க விலகி போனவர்கள் மட்டுமல்ல, பெரியாரை மிக கடுமையாக சாடி கொண்டிருந்தாங்க. அண்ணா அவ்வளோ கடுமையாக பேசுகிறேன்னா கலைஞர் கடுமையாக பேசுவார். முரசொலியில் நிறைய அவருக்கு எதிராக எழுதுவாங்க. அப்போ கண்ணீர் துளி பசங்கள்னு அவங்களுக்கு பேரே வச்சுருந்தார். திமுகன்னே சொல்ல மாட்டார், தூக்கள் என்று தான் விடுதலையில் போடுவாங்க. இந்த பகைமை இருந்ததுனால இந்த மொழி போராட்டத்தை அவர் எப்படி பார்த்தார்? ஏன்னா ராஜாஜி வேற அண்ணா கூட நிற்கிறார், இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக நிற்கிறார். இப்போ ராஜாஜி காமராஜருக்கு எதிரானவர், அவர் குலக்கல்வி திட்டத்தை ஆதரிக்கக்கூடியவர். இந்த கண்ணோட்டத்திலிருந்து அவர் இந்த மொழி போராட்டத்தை அணுகினார். ஒரு காரணம். இரண்டாவது, இந்த மொழி போராட்டத்தின் போது வெடித்த வன்முறைகள் இருக்கு பாருங்க, இந்த வன்முறைகளுக்கு உண்மையில் யார் மேலே கோவப்படணும்னா அரசின் மேலே கோவப்படணும். ஆனால் இவர் அதற்கு மாறாக
இந்த மாணவர்கள் சிறுவர்கள் அங்கங்கே சில இடத்துல நடத்திய வன்முறைகள் அதெல்லாம் வந்து இவருக்கு வந்து கோபம் மூட்டுது. இந்த காரணங்கள்னால தான் அவர் எந்த அளவுக்கு போனார்னா, இந்தி திணிப்புங்கிற எங்கே திணிச்சான், வெறுமனா படி விடுமாட்டி படிக்காம அப்படிங்கிற பதில் சொல்கிற அளவுக்கு இந்தி திணிக்கப்படுகிறதா, எங்கே திணிக்கப்படுகிறதுன்னு கேட்குற அளவுக்கு போனார். தந்தை பெரியார் அவருடைய வாழ்க்கையில் செய்த, அவருடைய அரசியல் வாழ்க்கையில் செய்த ஒரு சில பெரிய தவறுகளில் இது முக்கியமான தவறு என்று நான் கருதுறேன். ஓகே, பிப்ரவரி மாதம் என்ன நடந்தது கொங்கு நாட்டில், குறிப்பாக வந்து பொள்ளாச்சியில்? இராணுவம் வந்து பக்கத்து மாநிலங்களிலிருந்தெல்லாம் இறக்கப்பட்டது அப்படின்லாம் வந்து படித்தேன். என்ன நடந்ததுங்க? தமிழக வரலாற்றில் பொதுமக்களுடைய போராட்டங்களை ஒடுக்குவதற்கு இராணுவம் வரவழைக்கப்பட்டது அதுதான் முதல் முறை. பின்னால் வந்த செய்திகள் என்ன சொன்னிச்சுன்னா, அப்போ பக்தவச்சலம் முதலமைச்சராக இருந்தார், கக்கன் உள்துறை அமைச்சராக இருந்தார், அருள் காவல்துறை தலைவராக இருந்தார், ஐஜியாக இருந்தார். போராட்டம் வலுப்பட்டு கொண்டே போகுது. அது கொஞ்சம் கூட தனியே மறுக்குது. எந்த அளவுக்கு இந்த போராட்டத்தினுடைய வீழ்ச்சி இருந்துச்சுன்னா, மத்திய அரசில் காங்கிரஸ் அமைச்சர்களாக இருந்த சி சுப்பிரமணியமும் ஓவி அழகேசனும் பதவி விலகுவதாக அறிவித்தார்கள். நான் பார்த்துருக்கிறேன் நேரடியாக தெருக்கல்ல ஊர்வல மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓவி அழகேசன் வாழ்க, சி சுப்பிரமணியம் வாழ்க, பக்தவச்சலம் ஒழிக, கக்கன் ஒழிக என்று தெருவில் ஊர்வலம் போவாங்க. அந்த அளவுக்கு வந்து அது தாக்கம் ஏற்படுத்திடுச்சு. அப்போ அவங்க தொடர்ந்து நிற்கலானா, திரும்ப அவங்க ஏதோ ஒரு சமாதானத்தை ஏற்றுக்கொண்டு திரும்ப பதவி விலகலை விலக்கி கொண்டு மீண்டும் பதவிக்கு போயிட்டாங்க. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, ஒரு மத்திய அரசில் அமைச்சர்களாக இருந்தவர்களை கூட பதவி விலகச் செய்யக்கூடிய அளவுக்கு போராட்டத்தினுடைய வீழ்ச்சி இருந்துச்சு. தெருக்களில் மாணவர்கள் நின்று கொண்டு போற வர்ற வாகனங்களை எல்லாம் நிறுத்தி இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று எழுதி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. யாரும் அதை மறுக்க முடியாது, முழக்கமோட சொல்லுவாங்க. இந்தி ஒழிக தமிழ் வாழ்கன்னு முழக்கமோட சொல்லுவாங்க. தினத்தந்தி, தினமணி போன்ற ஏடுகள் போராட்ட செய்திகளை வெளியிடுகிற காரணத்தினாலேயே பெரியார் திராவிடர் கழக தொண்டர்களுக்கு நீங்கள் கத்தி வைத்துக் கொள்ளுங்கள், சட்டத்துக்கு உட்பட கத்தி வைத்துக் கொள்ளுங்கள், பெட்ரோல் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த பத்திரிகைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க விடாதீர்கள் என்று அறிக்கை விட்டு நாங்கள் இப்போ வழங்கிமானில் இருந்தோம். வழங்கிமானில் தீக்க தோழர்கள் தெருக்களில் நின்று கொண்டு இந்த தந்தியெல்லாம் கொண்டு வருகிற வேனை மறித்து பத்திரிகையை தெருவில் போட்டு கொளுத்தின காட்சியெல்லாம் உண்டு. அவ்வளவு கடுமையான இந்த போராட்டத்தின மோதல்கள் வருது. இதுதான் இராணுவம் வரவழைக்கிறாங்க. இராணுவத்தை பயன்படுத்துவது ரொம்பவும் ஆபத்தானது. ஏன்னா அவங்க வந்து போரில் நடத்தி பழக்கப்பட்டவங்க. அவங்க எந்திர துப்பாக்கிகள் வச்சுருக்கிறாங்க. இங்கே போலீஸ் வந்து அப்போயெல்லாம் வெறும் இந்த மஸ்கெட்டுன்னு சொல்லி ஒரு கட்ட துப்பாக்கி தான் வச்சுருப்பாங்க. அவங்கள கொண்டு வந்து இறக்கணும்னா நிறைய துப்பாக்கி சூடு நடத்திடுவாங்க, உடனுக்குடன் சுட்டுருவாங்க, சுட்டு போட்டுருவாங்க. எனவே வேண்டாம், போலீஸே கொண்டே நம்ம சமாளிக்கலாம் என்று அருள் மட்டும் சொன்னதாகவும், ஆனால் வந்து பக்தவச்சலம் கக்கன்லாம் வந்து அதை மறுத்து இல்லை இராணுவம் வரணும்னு இராணுவத்தை கொண்டு வந்து இங்கே முகாம் அடிக்க வச்சுருந்தாங்க. குறிப்பாக கோயம்புத்தூரில் அவங்க முகாம் அடிச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னால் இங்கே சென்னையில் கூட முகாம் அடிச்சிருந்தாங்க, கோட்டையில் கொண்டு தங்க வச்சுருந்தாங்க. ஆனால் பெரிய அளவுக்கு போலீஸ் தான் அது வரைக்கும் துப்பாக்கி சூடு நடத்திக்கிட்டு இருந்தது எல்லாமே. பிப்ரவரி மாதத்தில் இந்த போராட்டம் அடுத்த வீச்சு எடுக்குது பாருங்கள். இடையில பக்தவச்சலத்தில் போய் சந்தித்து பேசுகிறாங்க, லால் பகதூர் சாஸ்திரி ஏதோ உறுதி கொடுக்குறாங்க. ஆனால் உறுதியான எந்த ஒரு முடிவும் அதில் ஏற்படலை. நீங்கள் போராட்டத்தை கைவிடுங்கன்னு தான் தலைவர்கள் சொல்கிறாங்களே தவிர போராட்டத்தினுடைய கோரிக்கை என்னங்கிறதுல என்ன தெளிவின்மை நான் அடுத்து அதை நான் சொல்கிறேன். என்ன கோரிக்கைங்கிறதுல போராட்டத்துக்கு வழிவகுத்த தலைவர்களுக்கும் தெளிவில்லை, இந்த மாணவர் தலைவர்களுக்கும் தெளிவில்லை. அவங்க தமிழ் வாழ்க இந்தி ஒழிகன்னு முழக்கம் எழுப்பி விட்டுட்டு இங்கிலீஷ் நீடிக்கணுங்கிறதுக்காக தான் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழை கொண்டு வந்து ஆட்சி மொழியாக்கணுங்கிறதுக்கான கோரிக்கையே கிடையாது. அந்த மாதிரி அந்த 38 வந்து ஹிந்தி எவர் இங்கிலீஷ் நெவர்னாங்க. இப்போ ஹிந்தி நெவர் இங்கிலீஷ் எவர்னாங்க. ரெண்டுலேயுமே தமிழுக்கு இடம் இல்லை. அது ஒரு பிரச்சனை, அது ஒரு சிக்கல் தனியது. ஆனால் இது எப்படியோ ஒன்று அங்கேருந்து ஒரு உறுதிமொழி வாங்கணும் இந்திய அரசிடமிருந்து, இந்தி திணிப்பை நிறுத்தி வைக்கணும், கைவிடுவதாக உறுதிமொழி கொடுக்கணும். அந்த உறுதிமொழி கொடுக்கல. 2வது கட்டமாக போராட்டம் வீறு கொண்டு எழுது. அதுதான் பிப்ரவரி தொடக்கத்திலேருந்து வந்தது. அதில் வரும்போது இந்த பிப்ரவரி 12 அன்றைக்கு அது திருப்பூர், குமாரபாளையம், பொள்ளாச்சி, இந்த கொங்கு நாட்டில் இந்த நகரங்களில் தான் மிகப்பெரிய அளவிலான போராட்டம் நடந்துச்சு. அதில் பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும்
அதுவரை இராணுவம் இல்லை. தொடங்கும் போது மாணவர்கள் அன்றைக்கு ஊர்வலம் போவது, அஞ்சல் நிலையங்களில் இந்தி எழுத்துக்களை அழிப்பது, காங்கிரஸ் தலைவர்கள் வீட்டுக்கு முன்னால போய் மறியல் பண்றது, இதெல்லாம் சில போராட்ட திட்டங்கள். கொங்குக்குன்னு யாராவது தலைவர் இருந்தாங்களா முன்னெடுத்துட்டு போறதுக்கு? இல்ல, அப்படி இல்லை. மாணவர் தலைவர்கள் தான். மாணவர் தலைவர்கள். அது இன்னும் ஒரு விமர்சனம் வைக்கப்படுறது என்னன்னு சொன்னா, இந்த போராட்டத்தில் தொடக்க காலத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பங்கேற்கல. அவங்களுக்குள்ள ஒரு விவாதம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த மொழி போராட்டத்தில் பங்கேற்கலாமா கூடாதா, இது ஒரு தமிழ் இனவாதமா இருக்குமோ என்றெல்லாம் சந்தேகம் இருந்துச்சு. அப்பயும் குழப்பமா தான் இருந்திருக்காங்க கம்யூனிஸ்ட். ஆமா. அப்போ இன்னொரு சிக்கல் என்ன இருந்துச்சுன்னா, தலைவர்கள் எல்லாம் சிறையில் இருக்கிறாங்க ஒரு வருஷ காலம். 65 முழுக்கவுமே அவங்க கடலூர் சிறையில் தடுப்பு காவல் கைதிகளா இருந்தாங்க. பி ராமமூர்த்தி, ஏ பாலசுப்ரமணியம், பல தலைவர்கள் இருந்தாங்க. வெளியில சில தலைவர்கள் இருக்கிறாங்க, இஎம்எஸ் சுந்தரையா, இந்த தலைவர்கள் இருக்காங்க. அப்போ வெளியில் இதை விவாதித்து ஒரு முடிவெடுத்து இந்த போராட்டத்தில் நாம பங்கேற்கணும்னு முடிவெடுக்கிறாங்க. அப்போ சென்னை நகரத்தில் தோழர் ஏஎம் கோதண்டராமன்லாம் இருந்தாங்க, குசேலர் கோதண்டராமன் சொன்னாங்க. அவங்கெல்லாம் தொழிலாளர்களை அதுக்கு பிறகுதான் ஈடுபடுத்துறாங்க. கோயம்புத்தூர்ல அது ரொம்ப வீச்சோடு நடைபெற்றது. இந்த வீச்சுக்கு அவங்களும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி இந்த ஏன் கோயம்புத்தூர்ல அந்த மாற்றம், ஏன்னா திமுக பின்வாங்குற காலம் அது, இது வேண்டாம் கைவிடுங்கன்னு வேண்டுகோள் விடுக்கிறாங்க, மாணவர்கள் கேட்கல. ஆனா இங்க சென்னையில் கைவிட்டாலும் கோவையில் கைவிடுவதில்லை என்று அந்த போராட்டம் தொடர்கிறது. அப்பதான் என்ன செய்யறாங்கன்னா, இந்த பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பள்ளி மாணவன் ஒரு இதுல ஏறுறான், போஸ்ட் ஆஃபீஸ் மேல ஏறுறான் எழுத்து அழிக்கிறதுக்கு. கீழே இருந்து போலீஸ்ல சொல்றாங்க, வேணாம் நீ இறங்கி வந்துரு, இறங்கி வரலன்னா சுடுவோங்கிறாங்க. நீ சுட்டா சுட்டுக்க, நான் அழிக்காம வரமாட்டேன்னு சொல்லி. அது போலீஸா ராணுவமா? போலீஸ் தான், அது வரைக்கும் போலீஸ் தான். மேல போய் அழிக்கிறான். அடிச்ச பிறகு அந்த கீழே இருந்து அந்த போலீஸ்காரன் சுட்டுறான். சுட்டு கீழே விழுந்து அவனை காயம்பட்டு மருத்துவமனைக்கெல்லாம் தூக்கிட்டு போறாங்க. இதெல்லாமே பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, பார்த்துட்டு இருக்கப்பதான் நடக்குது. ஆமா, எல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க, கத்துறாங்க, ஏய் சுற்றாத சுற்றாதன்னு கத்துறாங்க, பொதுமக்கள் பார்த்து கத்துறாங்க. அப்படி கத்தும் போது அவங்க கேட்காம சுட்டுருவான். இப்போ இந்த தூக்கிட்டு போய் ஒரு அடுத்தடுத்த இடத்துக்கு இது பரவுது. தெருக்களில் கற்களை கொண்டு போட்டு சாலையை மறிக்கிறாங்க. எம்எல்ஏ பொள்ளாச்சி மகாலிங்கம் வீட்டை சுற்றி முற்றுகையிட்டு கல்லால் அடிக்கிறாங்க. என்னென்ன உண்டோ வன்முறை தன்னெழுச்சியா வெடிக்குது. அவசரமா கோயம்புத்தூருக்கு தெரியப்படுத்தி இராணுவத்தை வரவழைக்கிறாங்க. இராணுவம் கையில் எந்திர துப்பாக்கி இருக்கு. இவங்க இந்த போலீஸ்ல இருக்கிற துப்பாக்கி மாதிரியோ தடியடியெல்லாம் இல்லை, முடிச்சா சுடுறதுதான். எந்திர துப்பாக்கியில் சுட ஆரம்பித்த பிறகுதான் நிறைய பேர் செத்து விழுறாங்க. இந்த போராட்டத்தில் இராணுவம் முதலாக ஈடுபடுத்தப்பட்டது பிப்ரவரி 12 பொள்ளாச்சி. திருப்பூர்ல 2 போலீஸ் அதிகாரிகளை வண்டியில கட்டி வச்சு உயிரோடு எரிச்சல் சம்பவம் நடந்துச்சு. குமாரபாளையத்தில் வன்முறை நடந்துச்சு. ஆனா எங்கேயுமே இராணுவம் இல்லை. இராணுவம் இறக்கப்பட்டது பொள்ளாச்சியில தான். அதுல ஒரு 4 வயதான பெண் குழந்தை இறந்து போகுது. அப்ப அதை ஒரு 4 வயது குழந்தையும் துப்பாக்கியால சுடுறாங்க. துப்பாக்கியால சுட்டுதான் இறந்து போகுது. ஒரு இராணுவ வீரனே, தமிழ் இராணுவ வீரன் அந்த குழந்தைய மடியில் வைத்து கொண்டு கதறான், ஐயோ எங்க குழந்தைய சுட்டுட்டியே அப்படின்னு சொல்லி கதறான். இதை பார்க்க ஜனங்களுடைய ஆத்திரம் அதிகமாகுது. பல இடங்கள்ல இது பரவுது. துப்பாக்கியால சுடுறாங்க. அரசு தரப்புல 15 பேர் 20 பேர் என்று கணக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. திமுக தரப்புல இல்லை, இது உண்மையான செய்தி இல்லைங்கிறாங்க. உடல்களை எல்லாம் கொண்டுட்டு போய் மயானத்தில் வச்சு எரிக்கிறாங்க. யாருக்கிட்டையும் உடலை ஒப்படைக்கல, உறவினர்கள்ட்டையும் மற்றவங்கள்ட்டையும் ஒப்படைக்கல. நிறைய பிணங்கள் விழுந்த பிறகு மதுக்கரை இராணுவ நிலையம் இருக்கு, அங்க கொண்டு போய் வச்சு எரிக்கிறாங்க. இதுல என்ன இப்போ கடைசியா நமக்கு இதை பத்தி கிடைக்கக்கூடிய செய்தின்னு சொன்னா, ஒரு 70 பேர், நான் பொள்ளாச்சியில் இருந்தபோது கூட அதை பார்த்தவங்க கொண்டவங்கள்ட்டெல்லாம் விசாரிச்சிருக்கேன், 70 பேர் 80 பேர். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு சில ஆண்டுகள் கழித்து அந்த இராணுவ படைக்கு தளபதியாக இருந்த லெப்டினன்ட் அல்லது லெப்டினன்ட் ஜெனரல் ஒருத்தர் ஒரு ஓய்வு பெற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு திமுக தலைவர்களை அணுகி இறந்தவர்கள் குறைந்தது 250 பேர். எங்களுக்கு அதை மறைக்கணுங்கிறது உத்தரவு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியல. கொண்டு போய் எரிக்கிறது மட்டும் இல்லை, யாரும் இதை பற்றி பேசக்கூடாது,
இந்த எரிக்கிறத போய் பார்க்கக்கூடாது, பாடிக்கு உரிமை கொண்டாடக்கூடாது, அதே கதி தான் உங்களுக்கும் ஏற்படுங்கிற ஒரு அச்சுறுத்தலை வச்சுருந்தாங்க. அந்த பாதையில் போகணும் பாருங்க, அது ஒரு இன்னும் பாலக்காடு சாலையில் இருக்குது, இன்னொன்று அந்த மதுக்கரைங்கிறது இன்னொரு முக்கிய அதில் போகும்போது அந்த பக்கம் திரும்பி பார்க்கக்கூடாது. திரும்பி பார்த்தால் சுற்றுவோன்னு இராணுவம் மிரட்டுது. கொஞ்ச நேரம் கழித்து மாலையில் அல்லது இரவு பேருந்தில் போனால் கூட பேருந்தில் உட்கார்ந்துருக்கிறவங்க முகத்தை வேறு பக்கம் திருப்பி கொள்ளணும். அந்த எரிந்து கொண்டிருக்கிற பக்கத்தையே அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அவ்வளவு கடுமையாக சொல்லிதான். எமர்ஜென்சியோட ரொம்ப மோசமா இருந்திருக்கு. எமர்ஜென்சியோட ஆமாமா திரும்பி பார்க்க கூடாதுங்கிறதெல்லாம் மிக கடுமையான ஒரு இதுதான். அதான் இராணுவம் எந்திர துப்பாக்கிகளால் சுடுறாங்க. ஒருத்தர் நிற்கிறாரு, பின்னால இன்னொருத்தர் நிற்கிறாரு, முன்னால இருக்கிறவரை சுட்டுட்டு அந்த தோட்டா நுழைஞ்சு பின்னால இருக்கிறவர் செத்து போறாரு. அந்த அளவுக்கு கடுமையான ஒரு தாக்குதல் நடந்துச்சு. இது நடந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த போராட்டங்கள் இந்த அடக்குமுறைக்கு பிறகு மங்கி மறைய தொடங்குது. ஒரு 50 நாட்கள் ரத்தத்தில் குளித்த 50 நாட்கள் தான். மீண்டும் ஒரு முறை உறுதி கொடுக்குறாங்க, நேரு உறுதிமொழியை கண்டிப்பாக கடைபிடிப்போம் அப்படின்னு. அவ்வளோதான். அதோட அந்த போராட்டம் முடிவுக்கு அதை வச்சு திமுக அடுத்து ஆட்சிக்கு வருது. ஆமாம், அதை வச்சு வர்றாங்கன்னு இல்லை. அந்த அந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த போராட்டத்தில் அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது, அதில் யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அந்த காங்கிரஸுக்கு எதிரான எதிர்ப்பு அலை உருவாவதற்கு இந்த போராட்டம் ஒரு முதன்மை காரணமாக இருக்கு. எனவே இந்த அலை விளிம்பில் பயணித்து தான் திமுக ஆட்சிக்கு வருகிறார்கள். 67 வர்றாங்க. அதில் இந்த இருமொழி கொள்கை, இந்தி படிக்கிறது இல்லைங்கிற நிலைப்பாடுகள், தொடர்ந்து இந்திய எதிர்ப்போங்கிறது. ஆனால் என்ன முக்கியமான கேள்வின்னா, என்னை போன்றவர்களுக்கு போராட்டத்தினுடைய கோரிக்கை என்ன? 17வது பகுதியில் வரக்கூடிய இந்திதான் இந்த நாட்டின் ஆட்சி மொழி என்ற அந்த பிரிவை நீக்க வேண்டும். இதான கோரிக்கை. நீக்கப்பட்டதா? நீக்கப்படலை, திருத்தப்படக்கூட இல்லை. அது அப்படியே இன்னைக்கு வரைக்கும் உட்கார்ந்துருக்கு. மாநில அரசை உங்கள் கையில் கொடுத்தாச்சு. இந்திய அரசிலும் பிற்காலத்தில் நீங்கள் போய் அமைச்சர் பதவியிலே உட்கார்ந்தாச்சு. ஆனால் எந்த இடத்துலையும் உங்களால் அந்த அரசமைப்பு சட்டத்தில் ஒரு இன்னைக்கு 105 திருத்தம் வந்துடுச்சு. ஏன் இதுக்கு ஒரு திருத்தம் வந்திருக்கக்கூடாது? இப்போ சில திமுக உறுப்பினர்கள் தனியார் மசோதாலாம் கொடுத்து பார்த்தாங்க, அதெல்லாம் ஒன்றும் எடுபடாது. ஏன்னா இவங்களுக்கு இருக்கிற உறுப்பினர் எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு நாடாளுமன்றத்தில் போய் எப்படி சட்டத்தை திருத்த முடியும்? அது மாதிரி ஒன்றும் நடக்கலை. இன்னைக்கு வரைக்கும் அந்த மொழிப்போரில் உயிர் நீத்தவர்களுடைய நினைவுக்கு களங்கமாக இந்திய அரசமைப்பு இந்தி திணிப்பு அரசமைப்பாகவே நீடிக்கிறது. அதான் உண்மை. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த காலத்திலையும் இன்னொரு மொழிப்போர் அவசியம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ நாம் என்ன கேட்குறோம், அன்னைக்கு மாணவர்கள் இதுக்காக உயிர் தியாகம் பண்ணாங்க. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கிடுங்க. வங்கதேசத்தில் மொழிப்போரில் உயிர் நீத்தவர்கள் நினைவாகத்தான் உலக தாய்மொழி நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்? அவங்க வங்க மொழிக்கு மாறாக உருது மொழியை திணித்தது பாகிஸ்தான். ஆமாம். அதற்கெதிராக டாக்கா பல்கலைக்கழகத்தில் போராடி ஒரு 4 மாணவர்கள் தான் சுட்டு வீழ்த்தப்பட்டாங்க. அது எங்கே கொண்டு போனுச்சு அந்த போராட்டம்? வெறும் மொழி போராட்டமாக இல்லை, அது தேசிய விடுதலை போராட்டமாக மாறினுச்சு. அதனுடைய தொடர்ச்சி தான் அது. இன்னைக்கு வங்கதேசத்தில் உருது மொழி ஆட்சி மொழியாக இருக்கா? வங்க மொழி தானே ஆட்சி மொழியாக இருக்கு. அவங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் மொழி சிக்கலை தீர்த்துட்டாங்கல்ல, முடிஞ்சு போச்சு இல்லை உங்களுக்கு. அப்போ அந்த மாதிரியான ஒரு விளைவு ஏற்பட்டிருந்தால் இன்னொரு மொழி போர் வேண்டியதில்லைன்னு நம்ம சொல்லிடலாம். அப்படி இல்லை. ஏன்னா இந்த செய்தியை நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். இவங்க நேரு உறுதிமொழி என்று அதன் மீது மிகையான நம்பிக்கை வைத்தார்கள். உண்மையிலேயே 65ஆம் ஆண்டினுடைய மொழி போராட்டம் என்பது ஒரு தமிழ் தேசிய எழுச்சி. அது ஒரு ஆங்கில எழுச்சியோ இந்திய எழுச்சியோ அல்ல, ஒரு தமிழ் தேசிய எழுச்சி. அந்த தமிழ் தேசிய எழுச்சி தமிழுக்கு என்ன இடத்தை பெற்றுக் கொடுத்தது? இடத்தை பெற்றுக் கொடுக்கலையே. ஏன்? நீங்க கேட்டதே தமிழுக்கு கேட்கல. அண்ணா சொன்னார் 14 தேசிய மொழிகளையும் ஆட்சி மொழிகளாக்கணும் என்று மாநிலங்களவையில் பேசினார். அது எப்படி முடியும்னு கேட்டாங்க. ஏன் சுவிட்சர்லாந்தில் 3 மொழிகள் ஆட்சி மொழிகளா இல்லையா? இருக்க முடியாதுன்னு ஏன் சொல்கிறீங்க? இப்போ பின்னால் சோவியத் யூனியனில் 17 மொழிகளும் ஆட்சி மொழிகளாக இருந்துச்சு. அது ஒன்றும் கடினமல்ல. அது இப்போ இன்னைக்கு நவீன காலத்தில் பார்த்தீங்கன்னா
ஐரோப்பிய ஒன்றியத்தில் 25 மொழிகள், 26 நாடுகளில் இணைஞ்சிருக்கிறாங்க. 25 மொழிகளும் ஆட்சி மொழிகள், 25 மொழிகளும் நீதிமொழிகள். 25 மொழியில தான் உத்தரவுகள் போடணும். பார்லிமெண்ட்ல 25 மொழிகள்ல பேசலாம். இப்ப நாடாளுமன்றத்தில் நம்ம உறுப்பினர்கள் தமிழ்ல பேசுறாங்க. யார் விரும்புறாங்களோ அவங்க ஆங்கிலத்தில் இந்தியில கேட்டுக்கிற வசதியெல்லாம் இருக்குதா இல்லையா? முடியாதுங்கிறது ஒண்ணுமே இல்லை. இந்த ஒரு வசதி இல்லாத காலத்துல சோவியத் ஒன்றியத்துல முதல்ல ருஷ்ய புரட்சிக்கு பிறகு லெனின் சொன்னாரு, ஒருத்தர்லேருந்து ஒரு கடிதம் வருது, ஒரு மலைவாழ் மக்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு லட்சக்கணக்கில் இருக்கிறவங்க, அதுக்கு அவங்க மொழியில தான் பதில் எழுதணும்னு சொல்லி அந்த அமைச்சர்கிட்ட சொல்றாரு. அந்த மொழி தெரிஞ்சவங்க யாரும் இல்லை, நம்மளால் அது எழுத முடியாதுன்னு சொன்னவர் லெனின் சொன்னார், அவர்களை அவர்களது மொழியில் ஆள முடியவில்லை என்றால் அவர்களை ஆள்வதற்கு உனக்கு உரிமை இல்லை, அவர்கள் தங்களை ஆண்டு கொள்ளட்டும்னு சொன்னார். அதனால் நமக்கு இந்த மொழி தெரியல, மொழி ஒடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த மொழி பேசும் இனம் ஒடுக்கப்படுதுன்னு அர்த்தம், அந்த மொழி பேசும் இனம் பாகுபாடாக நடத்தப்படுதுன்னு அர்த்தம். அதான பொருள். அப்ப நம்ம மொழி ஆட்சி மொழியாக இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த கோரிக்கையே எப்படின்னா, இந்த நேரு ஒரு இடத்துல ஒன்று சொல்றார், அது ரொம்ப முக்கியமானது. ஒரு இடத்துல அவர் அபுல் கலாம் ஆசாத் நேருகிட்ட கேட்குறாரு, நேருஜி, இந்திய ஆட்சி மொழியாக்கணுங்கிறது நம்ம கொள்கை, நீங்க இங்கிலீஷுக்கு போய் உறுதி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படிங்கிறார். ஐயையோ, நீங்க இதை புரிஞ்சுக்காம இருக்கிறீங்களே, நம்ம இங்கிலீஷை சொல்லலைன்னா அவன் தாய்மொழி ஆட்சி மொழி ஆகணும்னு கேட்டுருவான். அப்ப தமிழ் வந்துடும், மலையாளம் வந்துடும், அந்தந்த எல்லா தேசிய மொழிகளும் வந்துடும். அப்ப என்ன ஆகுது? அப்ப எப்படி இந்தி நிற்கும்? இப்ப நமக்கு இந்தி உரிய காலத்தில் ஆட்சி மொழி ஆகணும்னா அதுக்கு தற்காலிகமா என்ன பண்ணணும்? ஆங்கிலத்தை கொண்டுதான் அது முன்னாடி வைக்கணும் அப்படின்னு நான் அதான் சொல்றேன். அது ஒரு தூண்டில் புழு, ஆங்கிலம் ஒரு தூண்டில் புழு. நேரு ஒரு டெமோக்ராட்டிக் பர்சன் அப்படின்லாம் சொல்லுவாங்க, படிச்சிருக்கோம். பட் இந்த விஷயத்துல ஏன் இந்த மாதிரி ஒரு குறுகிய மனப்பான்மையோடு இருந்திருக்காருன்னு நம்ம சொல்லலாம். அதான் அவருக்கு மொழிவழி மாநிலம் அமைப்பதற்காக காங்கிரஸ் கட்சி போராடியது. காந்தியார் 1920களிலிருந்தே மொழிவழி அடிப்படையில் காங்கிரஸையே பிரித்து அமைத்தார். அவர் தானே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டின்னு அமைக்க வச்சார், எல்லாம் பண்ணார். மொழிவழி மாநிலம் காங்கிரசினுடைய விடாப்பிடியான கோரிக்கை. அவங்களுடைய மாதிரி அரசமைப்பு, 48ஆம் வருட தேர்தல் அறிக்கை எல்லாத்துலேயும் வந்துச்சு. ஆனால் கையில் அதிகாரம் வந்ததற்கு பிறகு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆக்சுவலாக உண்மையில் மொழிவழி மாநில அமைப்புக்குன்னு ஒரு குழு அமைச்சாங்க. அதில் நேரு, பட்டேல், பட்டாபி சீதாராமையா இருந்தாங்க. மொழிவழி மாநிலம் அமைந்து விடாமல் தடுப்பதற்கான குழுவாக அது செயல்பட்டுச்சு. நேருக்கு அந்த விருப்பமே இல்லை. ஏன்னா இது ஒரு ஜனநாயகமான ஒரு கோரிக்கை ஆகிடும். ஒவ்வொரு மொழி வழி மக்களும் அவங்க மொழியில் பேசுவாங்க. இப்போ இவங்க கொள்கைகளுக்கு எதிராக பேசுவாங்க, இதுக்கெல்லாம் சிக்கல் வரும். எனவே இந்த மொழி வழி மாநிலம் வேணான்னு அவர் நினைச்சார். அதனால் அந்த மொழி வழி மாநில அமைப்புக்கு அவர் ஆதரவாக இருந்தார் என்பது முழுமையான ஆதரவு அல்ல. அவர் எந்த அளவுக்கு ரொம்ப நேர்மையான ஜனநாயகவாதிங்கிறத பற்றி காஷ்மீர் மக்களை கேட்டால் சொல்லுவாங்க. எப்படி ஷேக் அப்துல்லாவை ஏமாற்றி கொண்டு சிறையில் அடைச்சி வச்சுட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கலைச்சிட்டு எல்லா வேலையும் செய்தார். ஷேக் அப்துல்லாக்கிட்டே அவர் அதை பற்றி என்ன சொன்னார்? நானே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன், காஷ்மீரம் யாருக்குன்னு. அவங்க நேரு ரொம்ப யோக்கியர்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அது மாதிரி அனுபவம் இல்லாதனால நம்ம சொல்கிறது தானே தவிர அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ திருப்பி இந்த மொழிப்போருக்கு வந்தோம் அப்படின்னா, காங்கிரஸ் ஆட்சியில் டைரெக்டாகவே இதை பண்ணாங்க, ஆட்சி மொழி கொண்டு வர்றது எல்லாமே. இப்போ பிஜேபி ஆட்சியில் இன்டைரக்டாக பின்வாசல் வழியாக நியூ எஜுகேஷன் பாலிசி, சமக்ரா சிக்ஸா, இதை நீ அமல்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கான ஃபண்டு கொடுக்க முடியுங்கிற மாதிரி வராங்க. இது எப்படி சார் பார்க்க? நல்லா கவனிச்சுங்க. ஒரு மொழி சிக்கலை இவங்க எப்படி பார்க்குறாங்கங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ காங்கிரஸில் இப்போ காந்தி இருக்கிற காலத்தில் இந்தி பிரச்சார சபை அமைச்சாங்க, இந்தியை கற்றுக்கிட்டு ஆகணுன்னாங்க, வேறு வழி இல்லைன்னாங்க. இப்போ சிபிஎம் கட்சிகள் கூட இந்தி கூடவே கூடாது, தமிழ் தான் வேண்டுங்கிறது இல்லாமல் காலப்போக்கில் இந்தியை மக்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், திணிக்காதீங்க அப்படின்லாம் ஸ்டாண்ட் எடுத்தாங்க. எல்லாம் சரி. ஆனால் பிஜேபியினுடைய மொழிக் கொள்கைக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் வேறுபட்டு எங்கே நிற்கிதுன்னா, இந்த கல்விக் கொள்கையை பற்றி சொன்னீங்க. அரசாங்கத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். ஆட்சி மொழியாக இந்தியை அந்நியப்படுத்துவதற்கு, இந்தி வளர்ச்சியை ஆராய்வதற்கு ஒரு குழு அவ்வப்போது அமைப்பாங்க. அந்த நேரத்தில் உள்துறை அமைச்சர் தலைமையில் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து அதில் இருப்பாங்க. ஏற்கனவே சிதம்பரம் தலைமையில் ஒரு குழு அமைந்தாங்க,
வெளிநாட்டு தூதரகங்கள் எல்லாம் இந்தி எப்படி பயன்படுத்துகிறாங்களா, வளர்ந்துருக்குதான்னு போய் பார்த்தாங்க. அந்த குழுவோட வேலை என்ன தெரியுமா? ஒன்று, நாடாளுமன்றத்தில் எந்த அளவுக்கு இந்தி பயன்பாடு தீவிரமடைஞ்சிருக்கு. 2, ஆட்சித்துறையில் அரசாங்கம் எந்த அளவுக்கு அந்த மொழியை பயன்படுது. இதுதான் அவங்க வேலை. இப்போ அமித்ஷா தலைமையில் அமைந்த குழு என்ன பண்ணாங்கன்னா, இதை அப்படியே நீட்டி நீங்கள் ஐஐடி, ஐஐஎம், எய்ம்ஸ் இவற்றிலெல்லாம் இந்தியை பயிற்று மொழியாக்கணும். தாய்மொழி பயிற்று மொழிங்கிறதெல்லாம் சும்மா. இந்தியை எல்லா இடத்துலையும் பயிற்று மொழி, உயர்கல்வி கற்பிக்கும் மொழியாக இந்தியை மாற்றணும். மாற்ற வேண்டும் என்றால் அதுக்கு என்ன, ஏன் மாற்றணும்னு சொன்னால், இப்படி செய்தால்தான், இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுங்க, இந்தியை இந்திய நாட்டின் பொது மொழியாக மாற்ற முடியும். எல்லா தேசிய மொழிகளையும் அழித்து விட்டு நம்ம உரையாடுகிற மொழியாக, திரைப்பட மொழியாக, இப்போ மராத்திய திரைப்படம் இல்லாமல் எல்லாமே மும்பையில் இந்தி படமாக எடுத்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. இந்தியா முழுவதிலையும், சென்னையில் கோலிவுட்ல நீங்கள் இந்தி படம் தான் எடுக்கணும், இந்தி படம் தான் பார்க்கணும். அதுக்கு மக்களை பழக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? எல்லா இடத்துலையும் இந்தியை பயிற்று மொழியாகணும். அப்போ காமன் லாங்குவேஜுங்கிற கருத்து யாருக்கு இருக்குதுன்னா, இந்தியாவின் காமன் லாங்குவேஜா இதை மாற்றணும்னு சொல்றது யாருன்னா பாஜக. ஏன்னா அவர்களுக்கு சமஸ்கிருதத்தினுடைய வெகுஜன வடிவம் அது, அவ்வளவுதான். அரசமைப்பு சட்டத்திலே 355வது உறுப்புல இந்தியை நாட்டின் ஆட்சி மொழி ஆக்குவதற்காக இந்தியாவின் பன்முக பண்பாட்டினுடைய எல்லா கூறுகளையும், காம்போசிட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, எல்லா கூறுகளையும் என்ன பண்ணணும்னா, அந்த சொல் வடிவங்கள், அதனுடைய இலக்கண வாக்கிய முறைகள் எல்லாவற்றையும் இந்திக்குள் கொண்டு வர வேண்டும். குறிப்பாக சமஸ்கிருதத்தை பயன்படுத்தி இந்தியை வளப்படுத்த வேண்டும். இது கான்ஸ்டியூஷன்ல இப்பயும் இருக்கு, 355ல இருக்கிறது தான். அப்ப இந்த நோக்கம் இருக்கு பாருங்க, இந்தி சமஸ்கிருதம். ஏன்னா RSS கொள்கையே என்னன்னா இந்து இந்தி இந்தியா. இந்த இந்து இந்தி இந்தியாங்கிற அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துவதை, இந்த மொழி கொள்கையை அதற்கு ஒரு கருவியாக பாஜக பார்க்கிறது. அதனால இவங்க எந்த காலத்திலும் என்ன ஒத்துக்க மாட்டாங்கன்னா, நீங்கள் தேசிய மொழிகளை ஆட்சி மொழிகளாக்குவதற்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. தேசிய மொழின்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. தேசிய மொழியாக இந்தி இல்லை, இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவங்க கருத்து என்னன்னா, வாஜ்பாய் ஐநாவுக்கு போனார். ஐநாவுக்கு போய் நான் இந்தியில் பேசுகிறேன்னார். ஏன் இந்தியில் பேசுகிறீங்கன்னாங்க, அது எங்கள் நேஷனல் லாங்குவேஜ்னார். அப்பயே நம்ம சுட்டி காட்டணும், எங்கேயா இருக்கு கான்ஸ்டியூஷனில் ராஷ்டிர பாஷான்னு இருக்கா ஏதாவது ஒன்று? இந்திய அரசமைப்பு சட்டத்தில் தேசிய மொழியே கிடையாது. ஏன்னா இந்தியா தேசமாக இருந்தால் தானே தேசிய மொழியை பற்றி பேசுவாங்க. தேசிய மொழியே கிடையாது. இப்போ இவ்வளோ பாடுபட்டு காப்பாற்றிய நம்ம தமிழ் மொழி இந்த காலத்து இளைஞர்கள் எப்படி அணுகுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ அதாவது இவங்க முழுமையாக இந்த மொழி போராட்டத்தினுடைய பாரம்பரியத்தை உள்வாங்கி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதை நடைமுறைப்படுத்துவதை தங்களுடைய சமூக நீதி வாழ்க்கையின் ஒரு கூறாக இன்னும் அவங்க கருதலை. நீங்கள் தமிழ் பயிற்று மொழியாக இருக்குமானால் அப்போதான் என்ன பண்ண முடியும்னா, எஸ்சி பிசி மாணவர்கள் மற்றவர்களுக்கு சமமாக போட்டி போட முடியும். எங்கு போனாலும் ஆங்கிலம் தான் பயிற்று மொழியாக இருக்குமானால், பரம்பரை பட்டதாரிகளுடைய குடும்பத்தில் மட்டும்தான் அவர்களுடைய வெற்றிக்கு அது உதவும் இல்லையா? நெடும் புனலுள் வெல்லும் முதலை அடும் புனலின் நீங்கின் அதனை பிற என்று வள்ளுவர் சொல்றார். ஒரு பெரிய நீர் தடாகத்தில் முதலை தான் வெல்லும், யானையால் கூட முதலையை தோற்கடிக்க முடியாது. அந்த புனலின் நீங்கின் தண்ணியை விட்டு கரைக்கு வந்துருச்சுன்னா சுலபமாக தோத்து போகும், எறும்பு கூட கடிச்சு போகும். தமிழர்களுக்கு எது நெடும் புனல்? தமிழர்களின் வாழ்க்கை தடாகம் தமிழ் தானே. ஆமாம். அப்போ இந்த தமிழில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். தமிழ் ஆட்சி மொழியாக இருந்தால் கலெக்டர் ஆஃபீஸில் போய் என்னையா தப்பு நடக்குது என்று கேட்க முடியும் ஒரு தமிழன். நீதிமன்றத்தில் வக்கீல் என்ன வாதிடுறார், நீதிபதி என்ன தீர்ப்பு சொல்கிறாருங்கிறத அவன் தெரிந்து கொள்ள முடியும். அவன் அறிவனைத்தையும் அந்த தமிழில் உள்வாங்கி கொள்ள முடியும். இதெல்லாம் தமிழால் முடியும், தமிழர்களால், தமிழக அரசால் முடியணும். நம்ம பொறுத்த வரைக்கும் சமூக நீதிக்கு 2 கண்கள் இருக்கு. ஒன்று தாய்மொழி கல்வி, இன்னொன்று இடஒதுக்கீடு. தாய்மொழி கல்வி இல்லாத இடஒதுக்கீடு பலருக்கு பயன் தராது. எனவே அது முழு பயன் தர வேண்டும் என்றால் தாய்மொழி கல்வியும் சமூக நீதி இணையணும். தாய்மொழி கல்வி முழுமையடைந்துட்டாலே இடஒதுக்கீடு தரக்கூடிய பலனில் பெரும்பகுதியை அதுவே கொடுத்துரும். இப்போ நான் சொன்ன அந்த குரல் உதாரணம் தான் உங்களுக்கு. நான் என்ன சொல்கிறேன், எல்லா மொழியும் விட்டுருவோம்.
வெறும் இந்தியை மட்டும் நம்ம கற்றுக்குறோம்னு வச்சுக்குவோம். கற்றுக்கிட்டா வேலை இல்லாமல் திண்டாட்டம் ஒழிஞ்சிரும், வறுமை ஒழிஞ்சிரும், உருவசி இல்லாத ஒரு நாடாயிடுவோம்னு சொன்னால் போய் பார்ப்போம். அது எங்கேயாவது நிரூபணம் கொடுங்க, எங்கேயாவது அப்படி செஞ்சுருக்காங்கன்னு. இல்லை தமிழும் வேண்டாம், இந்தியும் வேணாம், இங்கிலீஷ் மட்டும் வச்சுக்கிட்டா போதும்னா அது செஞ்சு பார்ப்போம். ஆனால் எதுவுமே நடக்காது. தாய்மொழியின் துணை இல்லாமல் தாய்மொழியை கற்றதால் வீணாகி போன இழிந்து போன நாடும் இல்லை, தாய்மொழி கற்காததால் வளம் பெற்ற நாடும் இல்லை. இதுதான் பொது விதி. இப்போ ஏ யுகமா இருக்கு. ஏ யுகத்துல மொழி எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? குறிப்பா டிரான்ஸ்லேஷன் நீங்க அதுக்கு பேர் போனோம், அதெல்லாம் எப்படி மாறும் நீங்க கணிக்கிறீங்க? அதாங்க, ஏஐ என்பதும் மனிதன் படைப்பு தான். அது ஒரு மொழி கற்றவனுடைய படைப்பு தான். அதற்கும் என்ன தேவைப்படுது? மொழி தேவைப்படுகிறது. மொழியின் துணை இல்லாமல் எந்த செயற்கை அறிதிறனையும் நீங்கள் பயன்படுத்த முடியாது. ஒரு மொழியில தான் கேள்வி கேட்குறீங்க, அது ஒரு மொழியில தான் சொல்லுது. வித்தியாசம் எதில் இருக்கு? அந்த விரைவில் தான் இருக்கு. உடனுக்குடன் நமக்கு விடை கிடைக்கிறது. அதை நீங்கள் சரிபார்க்க வேண்டி இருக்கும். எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது மனிதனுடைய மொழி அறிவு. அந்த மனிதனுடைய மொழி அறிவு எங்கிருந்து பெறப்படுகிறது என்றால் சமூக வாழ்க்கையிலிருந்து பெறப்படுகிறது. லாங்குவேஜ் இஸ் எ மீடியம் ஆஃப் சோஷியல் லிவிங். சமூக வாழ்க்கையின் ஊடகம்தான் மொழி. அந்த சமூக வாழ்க்கையினுடைய ஊடகத்தை நீங்கள் கற்று தேர்ந்தால் ஏஐ பயன்படுத்துவதும் எளிது. அது ஒன்றும் கடினம் இல்லை. நீங்கள் மொழியே இங்கிலீஷே தெரியல, இங்கிலீஷ்லேயே இருக்கிற ஏஐ என்ன பண்ணுவீங்க? அதை தமிழுக்கு மாற்றிக்கலாமே. இன்னைக்கு உலக அளவில் பார்த்தீங்கன்னா கணினியில் ஆங்கிலத்துக்கு அடுத்த இடத்துல மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தப்படுகிற மொழி நம்ம தமிழ் தான். இப்போ ஏஐ வந்துடுச்சு, நம்ம தமிழ் நடத்துகிற பத்திரிகையை பூரா இங்கிலீஷ் பத்திரிகையாக மாற்றிடுவோமா? முடியுமா? அது முடியாதுல்ல. ஏஐயை பற்றியும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? நம்ம கம்ப்யூட்டர் பற்றி முதல்ல தமிழ்நாட்டில் சிலிக்கான் சில்லு புரட்சின்னு சுஜாதா எழுதினார். தமிழில் எழுதினார், நல்ல தமிழில், எளிய தமிழில், சுவையான தமிழில் எழுதினார். இன்னைக்கு வரைக்கும் அப்போ படித்தே எனக்கு நல்லா நினைவு வச்சுருக்கேன் எப்படி இது இயங்குது என்பதை பற்றியெல்லாம். அது மாதிரி ஏஐ வர்றதுனால ஒன்றும் இல்லை, நமக்கு உதவியான ஒரு கருவி. ஆனால் எந்த கருவியும் நம்மை ஆளக்கூடாது, நாம் கருவிகளை ஆள வேண்டும். இந்த தெளிவோடு இருந்தால் போதும். நிச்சயங்க, உங்களோட டைமை கொடுத்து டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.